அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. நீங்கள் நினைத்த வேண்டுதல் அப்படியே நடக்கும். என்னென்ன வேண்டுதலுக்காக இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காகவும் பண வரவு அதிகரிப்பதற்காகவும், அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்காக மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாலும் இந்த தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தீபம் எந்த தீபம் மற்றும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நமக்கு தேய்பிறை சஷ்டி மாலை நேரம் இருக்கின்றது. அதாவது மதிய நேரத்திலிருந்து நமக்கு சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது. சனிக்கிழமை மாலை 3:10 வரை நமக்கு சஷ்டி திதி இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை மாலை நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறீங்க, சஷ்டி திதிக்காக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மற்றும் காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் சஷ்டி பூஜை செய்து கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே ஒரு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு வெற்றிலையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் நீங்கள் வைத்துடணும். வைத்துட்டு 6 வெற்றிலை எடுக்கிறவங்க 6 வெற்றிலையும் ஒரு தாம்பலத்தட்டுலேயும் அல்லது நீங்கள் வரிசையாக கூட 6 இலையை வரிசையாக வைத்து அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கும் வைக்கலாம். அல்லது சரவணபாவா கோலம் போட்டு, அதாவது சட்கோண கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு அகல் விளக்கும் வைத்து வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு பவளமல்லி அப்படிங்கிறது பூ நமக்கு கிடைக்கும். அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை என்று நமக்கு மாலை சஷ்டி திதி வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை பவளமல்லி பூக்களால் முருகனை அலங்காரம் செய்துட்டு 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நினைத்த வேண்டுதல் நினைத்தபடி நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். 6 வெற்றிலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு வெற்றிலையில் ஒரு தீபம் கூட ஏற்றலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஏற்றிட்டு அதில் அந்த எண்ணெய் அல்லது நீங்கள் நெய் விட்டு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அதில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஜாதிக்காய் பொடி சேர்த்து தீபம் ஏற்றுங்க. ஒருவேளை உங்கள் கையில் ஜாதிக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க. 6 கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். ஒன்று ஜாதிக்காய் பொடி சேர்க்கணும் அல்லது கல்கண்டு சேர்க்கணும். இப்போ 2மே சேர்க்கலாம்னா தாராளமாக 2மே சேர்த்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஜாதிக்காய் பொடியும் சேர்க்கலாம், 6 கல்கண்டும் போட்டு இந்த தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு 100% உங்களுக்கு பண பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். முருகன்கிட்ட நம்பி கேளுங்க, கட்டாயமாக கிடைக்கும். பவள மல்லியால் முருகனுக்கு அலங்காரம் செய்து உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூக்கள் இருக்கின்ற பட்சத்தில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. 108 போற்றிகள் இருக்கின்றது, அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. முடிந்த அளவு நீங்களே பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் பூஜை பண்ணுற நேரத்தில் ஃபோன்லேயோ அல்லது டிவிலையோ கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுருங்க. மாலை 6 மணிக்கு டிவியில் நிறைய சேனலில் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கும். அதில் ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் வைத்து கேட்டுட்டு நீங்கள் பாராயணம் பண்ண முடியாத பட்சத்தில் பாராயணம் பண்ண முடியாதவர்கள் மட்டும் அந்த கந்த சஷ்டியை நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ பாராயணம் பண்ண முடியும் அப்படின்னாலும் கந்த சஷ்டி கவசம் நம்ம வீட்டில் ஒலிக்க விட்டு பின்னாடியே நம்ம பாடலாம். ஏன்னா நம்ம நல்லா ராகமாக பாடணும் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் அதற்கு பின்னாடியே நீங்கள் பாடிக்கொண்டே வாங்க. 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். பவளமல்லி இருக்கின்றது அப்படின்னா, இப்போ அவ்வளோ பூக்கள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 6 முறை மட்டும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். ஓம் சரவணபவாய நமக்கு அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்தாலே போதும். அடுத்து மிகவும் முக்கியமானது நெய்வேத்தியமாக நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வைங்க. மாதுளம் பழம் வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து அந்த மாதுளம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தேன் கலந்து வைப்பதான் ரொம்ப சிறப்பானது. மாதுளம்பழத்தை நீங்கள் அந்த முத்துக்கள்லாம் எடுத்துட்டு அதில் ஒரு கிண்ணத்தில் தட்டி நீங்கள் அதில் தேன் 1 ஸ்பூன் அளவு தேன் விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்துட்டு அதை நம்ம பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிடணும். அதுதான் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நிறைய பேர் சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறது கேட்குறீங்க. நம்ம தான் பிரசாதமாக சாப்பிட்டுக்கிடணும், அப்படி இல்லைன்னா யாருக்காவது நம்ம கொடுக்குறதும் நல்ல பலன் கொடுக்கும். அதே போல் நிறைய பேர் கேட்குற இன்னொரு டவுட் என்ன, பால் வைக்கிறது. பால் காய்ச்சி வைக்கணுமா இல்லை அப்படியே வைக்கணுமான்னு கேட்குறீங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியம் பசும்பால் நம்ம வைக்கணும், காய்ச்சி தான் வைக்கணும்.
அப்படி வைப்பதான் ரொம்ப சிறப்பானது. எப்படி நீங்க வைக்கணும் அப்படின்னா, பால காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதில வந்து நாட்டு சர்க்கரை அல்லது தேன் நீங்க விட்டுக்கலாம். தேன் விட்டு வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு வந்து தேன் மிகவும் பிடித்தமானது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. நீங்க தேன் வைத்து வச்சுடுங்க. நெய்வேத்தியம் வந்து படைச்சு முடிச்சுட்டு, நம்ம சுவாமிலாம் கும்பிட்டு கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சுட்டு, ஒரு 5 நிமிடம் கழிச்சு நீங்க வந்து அத எடுத்து நீங்க சாப்பிட்றணும். நீங்க அப்படியே பால வச்சீங்கன்னா, அது கெட்டு போயிடும். கெட்டு போன பிறகு நீங்க வந்து சாப்பிட முடியாது இல்லையா? அது நம்ம வேஸ்ட்டா தான் நம்ம ஊத்துற மாதிரி ஆயிடும். அப்படி பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து கொஞ்சம் சிறிது நேரத்தில நீங்க அத எடுத்துக்கலாம். எடுத்து அந்த வீட்ல இருக்கிறவங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத குடித்துக் கொள்ளலாம். அதுதான் ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பால அப்படியே வச்சுருவாங்க. அதுக்குள்ள ஏதாவது விழுந்துடும். பல்லி கூட விழுந்துடும். அப்படி இல்லைன்னா எறும்பு போயிடும். அத நம்ம குடிக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அத நம்ம வீணா வந்து கீழ தான் ஊத்துற மாரி இருக்குது. முடிந்த அளவுக்கு வந்து நெய்வேத்தியத்த வீண் பண்ணாதீங்க. வைங்க. நம்ம 1 செகண்ட் தான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது. அதாவது வைத்து கற்பூர ஆரத்தி காமிச்சாலே அது நெய்வேத்தியம் வைத்து முடித்தது சமமாகும். அதற்கப்புறம் நம்ம பூஜையில வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு உங்க பூஜையில இருந்துக்கிட்டே இருக்கணும் நெய்வேத்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அவுள் வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம். இந்த சாப்பிட்ற மாரி பொருளா நம்ம வச்ச உடனே நம்ம எடுக்கலாம். தவறே கிடையாது. சாதம் வைக்கிறீங்க சுவாமிக்கு, மற்ற ஏதாவது நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா? வைத்த உடனே கொஞ்ச நேரத்தில நம்ம எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்ம சாப்பிட்டுக்கிடணும். மற்ற பழங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, அது மறுநாள் கூட நம்ம எடுக்கலாம். சாப்பிட்ற மாதிரி உடனே சாப்பிட்ற மாரி என்னென்ன நம்ம வைக்கிறோமோ, பால், பொங்கல் இதெல்லாம் என்னென்ன நம்ம வைக்கிறோமோ, சாதங்கள் வைக்கிறோமோ, அதெல்லாம் உடனே நம்ம எடுப்பதே ரொம்ப நல்லது. எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்க வந்து கல்கண்டு வைத்தீங்க அப்படின்னா, இந்த மறுநாள் நீங்க எடுக்கலாம். அத எடுத்து நீங்க வந்து எறும்புக்கு தானமாக குடுத்துருங்க. அந்த மாரி நீங்க செய்யலாம். ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வைக்கிற சர்க்கரையோ, நம்ம வைக்கிற கல்கண்டோ, அது மற்றும் அவலோ நம்ம பறவைகளுக்கும் குடுக்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நமக்கு புண்ணியம் செய்த பலன் கிடைக்கும் அல்லது நம்மளே சாப்பிட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்கள். பழங்கள் வந்து நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, மறுநாள் எடுக்கனாலும் எடுக்கலாம். இல்லை சிறிது நேரம் கழித்து நீங்கள் எடுக்கனாலும் எடுக்கலாம். அது 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட நம்ம வைக்கலாம் பூஜை அறையில. இல்லை நம்ம வைத்துட்டு மறுநாள் நீங்கள் காலையில் பூஜை பண்ணும்போது கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுவாமிக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பழம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே. இப்போ ஆப்பிள் வைக்கிறீங்க அப்படின்னா, மறுநாளும் அதே வைத்து நீங்கள் மறுபடியும் பூஜை பண்ணக்கூடாது. வைத்த பொருளே வைத்து மறுபடியும் நீங்கள் நைவேத்தியம் படைக்க முடியாது. ஒன்னொன்னா நம்ம மாற்றணும். நீங்க மறுநாளும் வேற ஆப்பிள் வைக்கணுமே தவிர, அதே ஆப்பிள் நம்ம நைவேத்தியம் மொத நாள் வைத்ததே மறுநாளும் வைத்து அப்படி கும்பிடக்கூடாது. அன்றாடம் நம்ம மாற்றிக்கிடணும். அடுத்து வெற்றிலை பாக்கும் அது போல தான். இப்போ நீங்க வெற்றிலை பாக்கு வந்து இப்போ வெள்ளிக்கிழமை வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்கமே. இப்போ வந்து அது வாடல. இப்போ இருக்கிற கிளைமேட் இப்போ மார்கழி மாதம்னா நமக்கு வந்து சீக்கிரமா காய்ந்து போகாது. அதனால சனிக்கிழமையும் அதே வெற்றிலை பாக்கு வைத்து நம்ம பூஜை பண்ணக்கூடாது. எடுத்துடணும் நம்ம. வெற்றிலை பாக்கு புதிதாக இருந்தது அப்படின்னா நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி புதிதாக நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் நம்ம அதை எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி தீப ஆராதனை மட்டும் காமிச்சு உங்ககிட்ட என்ன நைவேத்தியம் இருக்கோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்படி தான் பண்ணணுமே தவிர தினமும் அன்றாட செய்த பூஜைக்கு திரும்ப திரும்ப நம்ம வைக்கக்கூடாது. அதே போல தான் பூக்களும் அப்படி தான். நம்ம வந்து தினமும் பூக்கள் மாற்றுவது தான் ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் அது காயிற வரை அப்படியே வச்சுருவாங்க. அப்படி நமக்கு வைக்க தேவை கிடையாது. அன்றாடம் நம்ம வந்து பூக்களை வந்து நம்ம மாற்றிடணும். ஏன்னா நமக்கு காயலை அப்படின்னா கூட 4, 5 நாள் வச்சுருப்பாங்க. இல்லை நமக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து கட்டாயமாக பூக்கள் வந்து தினமும் சுவாமிக்கு வச்சா தான் அவங்க நம்ம பூஜையை ஏற்றுப்பாங்கலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வைக்கிறீங்க அப்படின்னா, சனிக்கிழமை சாயங்காலம் அந்த பூக்களை எடுத்துடுங்க. எடுத்துட்டு உங்ககிட்ட பூக்கள் இல்லையா, சும்மா கூட நீங்கள் வந்து சுவாமியை வந்து வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவாமி வந்து நம்மக்கிட்ட வந்து கோச்சிக்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ, நம்மக்கிட்ட என்ன வந்து கிடைக்குதோ அதை வைத்து தான் நம்ம பூஜை செய்யணும். இப்போ உங்ககிட்ட வந்து பூக்கள் தினமும் கிடைக்கல அப்படின்னா, வெட்டி வேர் மாலை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி சுவாமிக்கு போட்டுருங்க. போதும். அதுவே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனையானது. நமக்கு ரொம்ப நல்லது. வெட்டிவேர் மாலை சுவாமிக்கு போடுவது ரொம்ப நல்லது. நீங்க வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணும்போதெல்லாம் அந்த வெட்டிவேர் மாலைக்கு லைட்டாக அந்த பன்னீர் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஜம்முன்னு மணக்கும். நமக்கு சுவாமியோட தெய்வீக ஆகர்ஷணம் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை திருப்தியாக வைத்து வழிபாடு செய்யுங்க. நமக்கு வந்து இறை அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை நேரம் சஷ்டி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுபவர்கள் சனிக்கிழமை காலையில் சஷ்டி பூஜையை செய்து கொள்ளலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பண்ணலாங்க, சனிக்கிழமை காலையிலையும் பண்ணலாங்க. சனிக்கிழமை காலையில் வந்து
பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம வந்து மார்கழி மாதம் பண்ணுவார்கள் இல்லையா, அவர்கள் அனைவருமே சஷ்டி பூஜை பண்ணுங்க. கோவிலில் வந்து காலையில் போயிட்டு வருவது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த மார்கழி மாதம் தண்ணூர் மாதம் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வந்து காலை வழிபாடு தான் 100% நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த மார்கழி மாதம் மட்டும். ஆனால் முடிந்த அளவுக்கு வந்து சஷ்டியோ இல்லை மற்ற ஏதாவது விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னாலும் காலை போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. 6 மணிக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். இப்போ 6 மணிக்கு போக முடியாதவர்கள், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவர்களெல்லாம் போக முடியாதவர்கள் வந்து காலையில் 9 மணிக்கு மேலே போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து விளக்கேற்றி வைத்துட்டு வரலாம். ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து முருகன் பற்றிய தகவல் நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.